அத்தியாயம் யூசுப். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 111. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா. தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث ويتم نعمته عليك وعلى آل يعقوب كما أتمها على أبويك من قبل إبراهيم وإسحاق إن ربك عليم حكيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் ரா. இவை தனது கருத்தை தெளிவாக விவரிக்கும் வேதத்தின் வசனங்களாகும். இதனை அரபிகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் பொருட்டு குர்ஆனாக அரபு மொழியில் திண்ணமாக நாம் இறக்கி வைத்துள்ளோம். நபியே, நாம் இந்த குர்ஆனை உமக்கு வஹி மூலம் அருளி சம்பவங்களையும் உண்மை நிலைகளையும் மிக அழகிய முறையில் உமக்கு எடுத்துரைக்கின்றோம். இதற்கு முன்னர் நிச்சயமாக நீர் இவற்றைப் பற்றி எதுவும் அறியாதிருந்தீர். இதனை நினைவு கூர்வீராக. யூசுப் தன் தந்தையிடம், என் தந்தையே, 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன். அக்கனவில் அவை என் முன் தாழ்ந்து பணிந்து கொண்டிருப்பதாகவும் கண்டேன் என்று கூறினார். அதற்கு அவருடைய தந்தை கூறினார், என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் கூறிவிடாதே. அவ்வாறு கூறினால் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்ய முற்படுவார்கள். திண்ணமாக ஷைத்தான் மனிதனின் வெளிப்படையான பகைவனாவான். மேலும் இக்கனவில் நீ கண்டது போன்றே நடைபெறும். உன் அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான். மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை உனக்கு கற்றுத்தருவான். இதற்கு முன்னர் உன் மூதாதையராகிய இப்ராஹீம், இஸ்ஹாக் ஆகியோர் மீது தன் அருட்பேற்றினை அவன் நிறைவு செய்தது போன்று உன் மீதும் யாக்கூபின் குடும்பத்தினர் மீதும் நிறைவு செய்வான். திண்ணமாக உன் இறைவன் நன்கறிந்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். لقد كان في يوسف وإخوته آيات للسائلين إذ قالوا ليوسف وأخوه أحب إلى أبينا منا ونحن عصبة إن أبانا لفي ضلال مبين. اقتلوا يوسف أو اطرحوه أرضا يخل لكم وجه أبيكم وتكونوا من بعده قوما صالحين. قال قائل منهم لا تقتلوا يوسف وألقوه في غيابة الجب يلتقطه بعض السيارة إن كنتم فاعلين. قال قائل منهم لا تقتلوا يوسف وألقوه في غيابة الجب يلتقطه بعض السيارة إن كنتم فاعلين. قالوا يا أبانا ما لك لا تأمنا على يوسف وإنا له لناصحون.
أرسله معنا غدا يرتع ويلعب وإنا له لحافظون قال إني ليحزنني أن تذهبوا به وأخاف أن يأكله الذئب وأنتم عنه غافلون. யூசுப் மற்றும் அவருடைய சகோதரர்களின் வரலாறு பற்றி கேட்பவர்களுக்கு அதில் பெரும் சான்றுகள் இருக்கின்றன. இந்த வரலாறு இப்படி தொடங்குகின்றது. அவருடைய சகோதரர்கள் தமக்கிடையே கூறினார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாயிருக்கின்றனர். ஆயினும் நாம் தாமே அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவாக இருக்கின்றோம். திண்ணமாக நம் தந்தை பெரும் தவறில் இருக்கின்றார். எனவே யூசுஃபை கொன்று விடுங்கள், அல்லது அவரை எங்காவது கொண்டு போய் வீசிவிடுங்கள். இவ்வாறு செய்தால்தான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கம் மட்டும் திரும்பும். மேலும் இதன் பின்னர் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள். அவர்களில் ஒருவர் கூறினார், யூசுஃபை கொன்று விடாதீர்கள். நீங்கள் ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் அவரை ஆழமானதொரு கிணற்றில் போட்டு விடுங்கள். அவ்வழியே வந்து போகும் பயணிகளில் எவரேனும் அவரை வெளியே எடுத்துக் கொண்டு போகக்கூடும். இந்த திட்டத்தின்படி தம் தந்தையிடம் சென்று அவர்கள் கேட்டார்கள், எங்கள் தந்தையே, நாங்கள் யூசுஃபின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அவர் விஷயத்தில் நீங்கள் எங்களை நம்பாமல் இருக்க காரணம் என்ன? நாளை எங்களுடன் அவரை அனுப்பி வையுங்கள். அவர் உண்டு மகிழ்ந்து விளையாடட்டும். அவரை பாதுகாத்திட நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறினார்கள். தந்தை கூறினார், நீங்கள் அவரை அழைத்துச் செல்வது என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. மேலும் நீங்கள் அவர் விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கும்போது அவரை ஓநாய் அடித்து தின்றுவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். قالوا لئن أكله الذئب ونحن عصبة إنا إذا لخاسرون فلما ذهبوا به وأجمعوا أن يجعلوه في غيابة الجب وأوحينا إليه لتنبئنهم بأمرهم هذا وهم لا يشعرون وجاءوا أباهم عشاء يبكون قالوا يا أبانا إنا ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا فأكله الذئب وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين وجاءوا على قميصه بدم كذب قال بل سولت لكم أنفسكم أمرا فصبر جميل والله المستعان على ما تصفون. وجاءت سيارة فأرسلوا واردهم فأدلى دلوه قال يا بشرى هذا غلام وأسروه بضاعة والله عليم بما يعملون وشروه بثمن بخس دراهم معدودة وكانوا فيه من الزاهدين. அதற்கு அவர்கள், நாங்கள் ஒரு குழுவாக இருக்கும்போது அவரை ஓநாய் தின்று விடுமானால் திண்ணமாக நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் அல்லவா ஆகிவிடுவோம் என்று பதில் கூறினார்கள். இவ்வாறு வற்புறுத்தி அவரை அழைத்துச் சென்று ஓர் ஆழமான கிணற்றில் போட்டுவிட வேண்டுமென அவர்கள் முடிவு செய்தார்கள். அப்போது நாம் யூசுஃபுக்கு அறிவித்தோம், ஒரு காலம் வரும், அப்போது அவர்கள் தங்களுடைய இந்த செயல்களின் விளைவுகளை அறியாதிருக்கும் நிலையில் நீர் அவர்களுக்கு அவற்றை அறிவித்துக் கொடுப்பீர். அந்தி சாயும் நேரத்தில் அழுது புலம்பிக் கொண்டு தங்கள் தந்தையிடம் அவர்கள் வந்து கூறினார்கள், எங்கள் தந்தையே, நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டிருந்தோம். யூசுஃபை எங்கள் பொருட்களின் அருகில் விட்டிருந்தோம். திடீரென்று ஓநாய் வந்து அவரை தின்றுவிட்டது. இப்போது நாங்கள் உண்மை சொல்பவர்களாயிருந்தாலும் எங்களை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். மேலும் அவர்கள் யூசுஃபின் சட்டையில் போலி இரத்தத்தை தேய்த்துக் கொண்டு வந்திருந்தார்கள். இதனை கேட்ட அவர்களுடைய தந்தை கூறினார், அவ்வாறில்லை. உங்கள் மனம் ஒரு பெரும் காரியத்தை உங்களுக்கு எளிதாக்கிவிட்டது. சரி, மிக அழகிய முறையில் நான் பொறுமையை மேற்கொள்வேன். நீங்கள் புனைந்து கூறும் விஷயத்தில்
அல்லாஹ்விடம்தான் உதவி கோர வேண்டும். அங்கு பயண கூட்டம் ஒன்று வந்தது. அவர்கள் தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவரை அனுப்பி வைத்தார்கள். அவர் கிணற்றினுள் தம்முடைய வாளியை விட்டதும் யூசுஃபை கண்டார். உடனே, இதோ ஓர் நற்செய்தி, இங்கு ஒரு சிறுவன் இருக்கின்றான் என்று உரக்க கூறினார். அவர்கள் அச்சிறுவனை வியாபார பொருளாக கருதி மறைத்துக் கொண்டனர். ஆயினும் அவர்கள் செய்து வந்தவற்றை அல்லாஹ் நன்கறிந்திருந்தான். இறுதியாக அவர்கள் அவரை மிக அற்ப விலைக்கு ஒரு சில வெள்ளி நாணயங்களுக்கு விற்றுவிட்டார்கள். அவருக்கு விலை நிர்ணயிப்பதில் அவர்கள் அதிகம் எதிர்பார்க்காதவர்களாயிருந்தார்கள். وقال الذي اشتراه من مصر لامرأته أكرمي مثواه عسى أن ينفعنا أو نتخذه ولدا وكذلك مكنا ليوسف في الأرض ولنعلمه من تأويل الأحاديث والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون ولما بلغ أشده آتيناه حكما وعلما وكذلك نجزي المحسنين وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. அவரை விலை கொடுத்து வாங்கிய எகிப்தியர் தன் மனைவியிடம் கூறினார், இவரை கண்ணியமான முறையில் கவனித்துக்கொள். இவர் நமக்கு பயன்படலாம், அல்லது இவரை நாம் மகனாக ஆக்கிக் கொள்ளலாம். இவ்வாறு அந்த பூமியில் காலூன்றுவதற்கான சூழ்நிலையை யூசுஃபுக்கு நாம் ஏற்படுத்தினோம். மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை நாம் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் தக்க ஏற்பாடு செய்தோம். அல்லாஹ் தன் பணிகளை நிறைவேற்றியே தீருவான். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. அவர் முழுமையான வாலிபத்தை அடைந்ததும் நாம் அவருக்கு தீர்மானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கினோம். இவ்வாறே நாம் நல்லவர்களுக்கு கூலி வழங்குகின்றோம். அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அந்த பெண் அவரை அடைய வலை விரித்தாள். ஒரு நாள் வாயில்களை எல்லாம் அடைத்து தாழிட்டுவிட்டு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு யூசுப் கூறினார், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். திண்ணமாக என்னுடைய அதிபதி எனக்கு நல்ல கண்ணியத்தை வழங்கியுள்ளான். அப்படி இருக்க இத்தகைய இழி செயலை நான் செய்வேனா? இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. وَلَقَدْ هَمَّتْ بِهِ وَهَمَّ بِهَا لَوْلَا أَن رَّأَىٰ بُرْهَانَ رَبِّهِ كَذَٰلِكَ لِنَصْرِفَ عَنْهُ السُّوءَ وَالْفَحْشَاءَ إِنَّهُ مِنْ عِبَادِنَا الْمُخْلَصِينَ وَاسْتَبَقَ الْبَابَ وَقَدَّتْ قَمِيصَهُ مِن دُبُرٍ وألف يا سيدها لدى الباب قالت ما جزاء من أراد بأهلك سوءا إلا أن يسجن أو عذاب أليم قال هي راودتني عن نفسي وشهد شاهد من أهلها إن كان قميصه قد من قبل فصدقت وهو من الكاذبين وإن كان قميصه قد من دبر فكذبت وهو من الصادقين فلما رأى قميصه قد من دبر قال إنه من كيدكن إن كيدكن عظيم يوسف أعرض عن هذا واستغفري لذنبك إنك كنت من الخاطئين. அவள் அவரை அடைய முனைந்து விட்டாள். தன் அதிபதியின் தெளிவான சான்றினை உணராதிருந்தால் அவரும் அவளை அடைய முனைந்திருப்பார்.
தீமையையும் மானக்கேடானவற்றையும் அவரை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தோம். உண்மையிலேயே அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களுள் ஒருவராவார். இறுதியில் யூசுஃபும் அவளும் முன்னும் பின்னுமாக வாயிலை நோக்கி ஓடினார்கள். அவள் பின்புறத்திலிருந்து அவருடைய சட்டையை இழுத்து கிழித்தாள். அவ்வேளை வாயிலில் அவளுடைய கணவர் நிற்பதை இருவரும் கண்டார்கள். அவரை பார்த்ததும் அவள் கூறலானாள், உம்முடைய மனைவியிடம் தீய நோக்கத்துடன் நடந்து கொள்ள முயன்றவனுக்கு தண்டனை என்ன? சிறையில் அடைப்பதையோ கடும் வேதனையில் ஆழ்த்துவதையோ தவிர வேறு என்னதான் தண்டனை இருக்க முடியும்? அதற்கு யூசுப், இவள்தான் தவறான வழிக்கு என்னை அழைத்தாள் என்று கூறினார். அவளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சாட்சியம் கூறினார். யூசுஃபுடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் சொல்வதுதான் உண்மை, அவர் பொய்யராவார். அவருடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் கூறுவது பொய், அவர் கூறுவது உண்மையாகும். அவளுடைய கணவர் யூசுஃபுடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது கூறினார், திண்ணமாக இது பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சிதான். உண்மை யாதெனில் உங்கள் சூழ்ச்சி மிகவும் அபாயகரமானதாகும். யூசுஃபே, இதனை பொருட்படுத்தாதீர். பிறகு தன் மனைவியை நோக்கி, உனது குற்றத்திற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொள், ஏனெனில் நீதான் உண்மையில் தவறிழைத்திருக்கின்றாய். وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين فلما سمعت بمكرهن أرسلت إليهن وأعتدت لهن متكئا وآتت كل واحدة منهن سكينا وقالت اخرج عليهن فلما رأينه أكبرنه وقطعن أيديهن وقلن حاش لله ما هذا بشرا إن هذا إلا ملك كريم قالت فذلكن الذي لمتنني فيه ولقد راودته عن نفسه فاستعصم ولئن لم يفعل ما آمره ليسجنن وليكونا من الصاغرين قال رب السجن أحب إلي مما يدعونني إليه وإلا تصرف عني كيدهن أصب إليهن وأكن من الجاهلين فاستجاب له ربه فصرف عنه كيدهن إنه هو السميع العليم ثم بدا لهم من بعد ما رأوا الآيات ليسجننه حتى حين. நகரத்திலுள்ள பெண்கள் தமக்கிடையே பேசிக் கொள்ளலாயினர். அஜீசுடைய மனைவி தன்னிடம் அடிமையாய் உள்ள இளைஞரிடம் தகாத முறையில் நடந்திட முயன்றிருக்கின்றாள். அவர் மீதுள்ள காதல் அவளை நிதானமிழக்கச் செய்துவிட்டது. உண்மையில் ஒரு வெளிப்படையான தவறை அவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இவ்வாறு அப்பெண்கள் இழிவாக பேசிக் கொள்வதை அவள் கேள்விப்பட்ட போது அவர்களுக்கு அழைப்பு அனுப்பினாள். அவர்களுக்காக சாய் விருக்கைகளை கொண்ட மண்டபத்தை தயாராக்கினாள். மேலும் விருந்துண்ணும் போது அப்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கத்தியை கொடுத்தாள். அவர்கள் பழத்தை அறுத்து தின்னும் சந்தர்ப்பத்தில் யூசுஃபை நோக்கி அவர்களின் முன்னே செல்லும் என சாடை காட்டினாள். அப்பெண்கள் அவரை பார்த்ததும் பிரமித்துப் போய் தம் கைகளை அறுத்துக் கொண்டார்கள். ஹாஷலில்லாஹ், அல்லாஹு மிக தூய்மையானவன், இவர் ஒரு மனிதரே அல்லர், இவர் சிறப்புக்குரிய ஒரு வானவரே ஆவார் என்று தங்களையும் மறந்து கூறினர். மன்னரின் மனைவி கூறினாள், பார்த்தீர்களா, எவர் விஷயத்தில் என்னை நீங்கள் பழித்தீர்களோ அவர் இவர்தான். சந்தேகமில்லாமல் நான் தான் இவரை என் ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன். ஆனால் இவர் தப்பிவிட்டார். நான் சொல்வதை இவர் கேட்டு நடக்காவிட்டால் திண்ணமாக சிறையில் அடைக்கப்பட்டு சிறுமைக்குள்ளாவார். யூசுப் கூறினார், என் இறைவனே, எந்த செயலை செய்ய வேண்டுமென என்னை இவர்கள் அழைக்கின்றார்களோ அந்த செயலை விட சிறையே எனக்கு மிகவும் உவப்பானது. மேலும் அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து என்னை நீ காப்பாற்றாவிட்டால் நான் அவர்களுடைய வலையில் சிக்கியிருப்பேன். மேலும்
அறியாதவர்களில் நானும் ஒருவனாயிருப்பேன். அவருடைய இறைவன் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அப்பெண்களின் சூழ்ச்சிகளிலிருந்து அவரை காப்பாற்றினான். திண்ணமாக அவனே அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். பிறகு யூசுஃபுடைய ஒழுக்க தூய்மைக்கும் தம் பெண்கள்தாம் தவறிழைத்தவர்கள் என்பதற்கும் தெளிவான சான்றுகளை அவர்கள் கண்ட பின்பும் சிறிது காலம் அவரை சிறையில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றியது. ودخل معه السجن فتيان قال أحدهما إني أراني أعصر خمرا وقال الآخر إني أراني أحمل فوق رأسي خبزا تأكل الطير منه نبئنا بتأويله إنا نراك من المحسنين قال لا يأتيكما طعام ترزقانه إلا نبأتكما بتأويله قبل أن يأتيكما ذلكما مما علمني ربي إني تركت ملة قوم لا يؤمنون بالله وهم بالآخرة هم كافرون واتبعت ملة آبائي إبراهيم وإسحاق ويعقوب ما كان لنا أن نشرك بالله من شيء ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن أكثر الناس لا يشكرون. அவருடன் இரு இளைஞர்களும் சிறை புகுந்தார்கள். ஒரு நாள் அவ்விருவரில் ஒருவர், நான் திராட்சை சாறு பிழிந்து கொண்டிருப்பதாக கனவு கண்டேன் என்று கூறினார். மற்றொருவர் கூறினார், நான் என் தலை மீது ரொட்டிகளை சுமந்திருப்பதாகவும் அவற்றை பறவைகள் தின்று கொண்டிருப்பதாகவும் கனவு கண்டேன். அவ்விருவரும் யூசுஃபிடம் கூறினர், நீர் இதன் விளக்கத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உம்மை ஒரு நல்ல மனிதராக நாங்கள் காண்கிறோம். அதற்கு அவர் கூறினார், இங்கு உங்கள் இருவருக்கும் வழங்கப்படும் உணவு உங்களிடம் வருவதற்கு முன்பே இக்கனவின் விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து விடுவேன். என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ள அறிவுகளில் இதுவும் ஒன்றாகும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமலும் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறையை திண்ணமாக நான் விட்டுவிட்டேன். என் மூதாதையரான இப்ராஹீம், இஸ்ஹாக் மற்றும் யாக்கூப் ஆகியோரின் வழிமுறையை பின்பற்றுகிறேன். அல்லாஹுடன் எதனையும் இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல. உண்மையிலேயே அல்லாஹுவை தவிர வேறெவருக்கும் நாம் அடிமைகள் அல்ல எனும் இந்நிலை நம்மீதும் மனிதகுலம் அனைத்தின் மீதும் அல்லாஹு பொழிந்துள்ள ஓர் அருட்பேராகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதற்கு நன்றி செலுத்துவதில்லை. يا صاحبي السجن أأرباب متفرقون خير أم الله الواحد القهار ما تعبدون من دونه إلا أسماء سميتموها أنتم وآباؤكم ما أنزل الله بها من سلطان إن الحكم إلا لله أمر ألا تعبدوا إلا إياه ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون يا صاحبي السجن أما أحدكما فيسقي ربه خمرا وأما الآخر فيصلب فتأكل الطير من رأسه قضي الأمر الذي فيه تستفتيان وقال للذي ظن أنه ناج منهما اذكرني عند ربك فأنساه الشيطان ذكر ربه فلبث في السجن بضع سنين. என்னுடைய சிறை தோழர்களே, நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். பல்வேறுபட்ட கடவுளர்கள் சிறந்தவர்களா அல்லது யாவற்றையும் அடக்கியாளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? அவனை விடுத்து எவற்றுக்கு நீங்கள் அடிபணிந்து வருகின்றீர்களோ அவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்களே தவிர வேறொன்றுமில்லை. அவற்றை வணங்குவதற்கு எத்தகைய ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனைத் தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியக் கூடாதென்று அவன் கட்டளையிட்டுள்ளான். இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும். ஆயினும்
மக்களில் பெரும்பாலோர் அறியாதிருக்கின்றனர். என்னுடைய சிறை தோழர்களே, உங்கள் கனவுகளுக்கான விளக்கம் இதுதான். உங்களில் ஒருவர் தம் எஜமானனாகிய எகிப்து அரசனுக்கு மது புகட்டுவார், மற்றொருவர் கழுவிலேற்றப்படுவார். பறவைகள் அவருடைய தலையை கொத்தி தின்னும். நீங்கள் எந்த விஷயம் குறித்து விளக்கம் கேட்டீர்களோ அந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பிறகு அவ்விருவரில் எவரை குறித்து திண்ணமாக அவர் விடுதலையாகி விடுவார் என்று யூசுப் கருதினாரோ அவரிடம், உன்னுடைய எஜமானனாகிய எகிப்தின் அரசனிடம் என்னை பற்றி எடுத்துக் கூற வேண்டும் என்றார். ஆனால் தன் எஜமானனிடம் யூசுஃபை நினைவுபடுத்தி விடாமல் அவரை ஷைத்தான் மறதியில் ஆழ்த்தி விட்டான். யூசுப் மேலும் சில ஆண்டுகள் சிறையிலே கிடந்தார். وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف وسبع سنبلات خضر وأخر يابسات يا أيها الملأ أفتوني في رؤياي إن كنتم للرؤيا تعبرون قالوا أضغاث أحلام وما نحن بتأويل الأحلام بعالمين وقال الذي نجا منهما وادكر بعد أمة أنا أنبئكم بتأويله فأرسلون يوسف أيها الصديق أفتنا في 7 بقرات سمان يأكلهن 7 عجاف و7 سنبلات خضر وأخر يابسات لعلي أرجع إلى الناس لعلهم يعلمون قال تزرعون 7 سنين دأبا فما حصدتم فذروه في سنبله إلا قليلا مما تأكلون ثم يأتي من بعد ذلك 7 شداد يأكلن ما قدمتم لهن إلا قليلا مما تحصنون ثم يأتي من بعد ذلك عام فيه يغاث الناس وفيه يعصرون. ஒரு நாள் அரசன் கூறினான், நான் ஒரு கனவு கண்டேன். 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் தின்று கொண்டிருக்கின்றன. மேலும் பசுமையான 7 தானிய கதிர்களையும் 7 காய்ந்த கதிர்களையும் நான் கண்டேன். எனவே அவையோரே, கனவிற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்தவர்களாயிருந்தால் எனது கனவுக்குரிய விளக்கத்தை கூறுங்கள். அதற்கு அவர்கள், இவை குழப்பமான கனவுகளாகும், இவை போன்ற கனவுகளுக்கான விளக்கங்களை நாங்கள் அறிந்தவர்கள் அல்லர் என்றனர். அவ்விரு கைதிகளில் விடுதலையடைந்தவர் வெகு காலத்திற்கு பிறகு யூசுப் பற்றி நினைவு வந்தபோது கூறினார், நான் இக்கனவின் விளக்கத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னை சிறையில் உள்ள யூசுஃபிடம் அனுப்புங்கள். அவர் அங்கு சென்று கூறினார், யூசுஃபே, உண்மையாளரே, 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் தின்று கொண்டிருப்பதாகவும், மேலும் பசுமையான 7 கதிர்களையும் காய்ந்து போன 7 கதிர்களையும் கனவில் கண்டால் அதன் விளக்கம் என்ன என்பதை எங்களுக்கு கூறுவீராக. நான் இம்மக்களிடம் திரும்பச் செல்ல வேண்டும், அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடும். யூசுப் கூறினார், 7 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த 7 ஆண்டுகளில் நீங்கள் அறுவடை செய்வதில் உங்கள் உணவுக்கு பயன்படும் ஒரு சிறு பாகத்தை தவிர மற்றவற்றை அவற்றின் கதிர்களிலேயே விட்டு வையுங்கள். அதன் பின்னர் மிக கடினமான 7 ஆண்டுகள் வரும். அப்போது அந்நேரத்திற்காக நீங்கள் சேகரித்து வைத்திருந்த அனைத்தும் உட்கொள்ளப்பட்டுவிடும், அவற்றிலிருந்து நீங்கள் தனியே பாதுகாத்து வைத்திருந்ததை தவிர. பின்னர் மீண்டும் 1 ஆண்டு வரும். அப்பொழுது அருள்மாறி பொழியப்பட்டு மக்களின் துயரங்கள் களையப்படும். அன்று அவர்கள் பழரசங்கள் பிழிவார்கள், செழிப்பாக வாழ்வார்கள். وقال الملك ائتوني به فلما جاءه الرسول قال ارجع إلى ربك فاسأله ما بال النسوة اللاتي قطعن أيديهن إن ربي بكيدهن عليم
قال ما خطبكن إذ راوتن يوسف عن نفسه قلن حاش لله ما علمنا عليه من سوء قالت امرأة العزيز الآن حصحص الحق أنا راودته عن نفسه وإنه لمن الصادقين ذلك ليعلم أني لم أخنه بالغيب وأن الله لا يهدي كيد الخائنين. அரசர் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அரசரின் தூதுவர் வந்தபோது யூசுப் அவரிடம் கூறினார், நீர் எஜமானனிடம் திரும்பிச் சென்று தம் கரங்களை அறுத்துக் கொண்ட பெண்களின் நிலை என்னவாயிற்று என்று கேட்டுவாரும். திண்ணமாக என் இறைவன் அப்பெண்களின் சூழ்ச்சியை நன்கு அறிந்தவனாவான். பிறகு அரசன் அப்பெண்களிடம் வினவினான், நீங்கள் யூசுஃபை உங்கள் ஆசைக்கு இணங்க வைக்க முயன்றபோது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? அதற்கு அப்பெண்கள், ஹாஷலில்லாஹ், அல்லாஹு தூய்மையானவன், நாங்கள் அவரிடம் எத்தகைய தீய அம்சத்தையும் காணவில்லை என ஒருமித்த குரலில் கூறினர். அஜீஸின் மனைவி கூறினாள், இப்பொழுது உண்மை வெளிப்பட்டு விட்டது. நானே அவரை என் ஆசைக்கு இணங்க வைக்க முயற்சி செய்தேன். திண்ணமாக அவர் முற்றிலும் வாய்மையுடையவரே. யூசுப் கூறினார், இதில் எனது நோக்கம் என்னவெனில், திரைமறைவில் அஜீஸுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை என்பதையும், நம்பிக்கை துரோகம் செய்வோரின் சூழ்ச்சிகளை அல்லாஹ் ஒருபோதும் வெற்றியடையச் செய்வதில்லை என்பதையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதேயாகும். وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. وقال الملك ائتوني به أستخلصه لنفسي فلما كلمه قال إنك اليوم لدينا مكين أمين. قال اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم. وكذلك مكنا ليوسف في الأرض يتبوأ منها حيث يشاء نصيب برحمتنا من نشاء ولا نضيع أجر المحسنين ولأجر الآخرة خير للذين آمنوا وكانوا يتقون. மேலும் நான் என்னை தூய்மையானவன் என கூறிக்கொள்ளவில்லை. ஏனெனில் திண்ணமாக மனித மனம் தீயவற்றை அதிகமாக தூண்டிவிடக்கூடியதாகும். ஆனால் எவருக்கு இறைவன் கருணை புரிந்தானோ அவருடைய மனதை தவிர, திண்ணமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பு வழங்குபவனாகவும் பெரும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். அரசர் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள், அவரை எனக்கே உரியவராய் வைத்துக் கொள்கின்றேன் என்றார். யூசுப் அவரிடம் உரையாடினார். அப்போது அரசர் கூறினார், இப்போது நீர் திண்ணமாக நம்மிடம் மதிப்பிற்குரியவராகவும் முழு நம்பிக்கைக்குரியவராகவும் ஆகிவிட்டீர். அதற்கு யூசுப், நாட்டின் கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாளராக்குங்கள், நான் நன்கு பாதுகாப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றேன் என்று கூறினார். மேலும் இவ்வாறு நாம் யூசுஃபுக்கு அந்த பூமியில் அதிகாரத்தை வழங்கினோம். அங்கே தாம் விரும்பும் எந்த இடத்திலும் அவர் தங்கி வாழும் உரிமை பெற்றிருந்தார். நாம் விரும்புகின்றவர்கள் மீது நமது கருணையை பொழிகின்றோம். நல்லவர்களின் கூலியை நாம் வீணாக்கிட மாட்டோம். மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையின் கூலி மிகச் சிறப்புடையதாகும். وجاء إخوة يوسف فدخلوا عليه فعرفهم وهم له منكرون. ولما جهزهم بجهازهم قال ائتوني بأخ لكم من أبيكم ألا ترون أني أوفي الكيل وأنا خير المنزلين. فإن لم تأتوني به فلا كيل لكم عندي ولا تقربون. قالوا سنراود عنه أباه وإنا لفاعلون. وقال لفتيانه اجعلوا بضاعتهم في رحالهم لعلهم يعرفونها إذا انقلبوا إلى أهلهم
لعلهم يعرفونها إذا انقلبوا إلى أهلهم لعلهم يرجعون فلما رجعوا إلى أبيهم قالوا يا أبانا منع منا الكيل فأرسل معنا أخانا نكتل وإنا له لحافظون قال هل آمنكم عليه إلا كما أمنتكم على أخيه من قبل فالله خير حافظا وهو أرحم الراحمين. பிறகு யூசுஃபின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து அவருடைய அவைக்கு சென்றார்கள். அப்போது அவர் அவர்களை அறிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் அவரை அறியவில்லை. யூசுப் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கிட ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் புறப்படும் நேரத்தில் கூறினார், உங்கள் தந்தை வழி சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் எவ்வளவு நிறைவாக அளந்து தருகின்றேன், எப்படி சிறந்த முறையில் விருந்துபசாரம் செய்பவனாக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் அவரை என்னிடம் அழைத்து வராவிடில் இனி என்னிடத்திலிருந்து உங்களுக்கு எந்த தானியமும் கிடைக்காது. ஏன் என் அருகிலும் கூட நீங்கள் வரக்கூடாது. அதற்கு அவர்கள், அவரை எங்களுடன் அனுப்புவதற்காக அவருடைய தந்தையின் சம்மதத்தை பெற முயல்வோம், கண்டிப்பாக நாங்கள் இதனை செய்வோம் என்று கூறினார்கள். யூசுப் தம் பணியாட்களிடம் தானியத்துக்காக அவர்கள் கொடுத்த சரக்குகளை அவர்களுடைய பொதிகளிலேயே மறைத்து வைத்து விடுங்கள் என்று கூறினார். அவர்கள் ஊருக்கு திரும்பிச் சென்றதும் மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்ட பொருட்களை அறிந்து கொள்ளக்கூடும். மேலும் இந்த பேருதவிக்கு நன்றியுள்ளவர்களாக கூடும். மேலும் அவர்கள் திரும்பி வரவும் கூடும் எனும் நம்பிக்கையில் யூசுப் இவ்வாறு செய்தார். அவர்கள் தம் தந்தையிடம் திரும்பி வந்தபோது, எங்கள் தந்தையே, இனிமேல் நமக்கு தானியம் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே எங்களுடன் எங்கள் சகோதரரையும் அனுப்பி வையுங்கள். நாங்கள் தானியம் வாங்கி வருகின்றோம். மேலும் அவரை பாதுகாக்க நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு யாக்கூப், இதற்கு முன் இவருடைய சகோதரர் யூசுப் விஷயத்தில் உங்களை நான் நம்பியது போன்று இவர் விஷயத்தில் இப்பொழுது உங்களை நான் நம்புவேனா? அல்லாஹுதான் மிகச்சிறந்த பாதுகாவலன், அவன் கருணையாளர்களிலேயே மிகவும் கருணையாளன் என்று பதில் கூறினார். ولما فتحوا متاعهم وجدوا بضاعتهم ردت إليهم قالوا يا أبانا ما نبغي هذه بضاعتنا ردت إلينا ونمير أهلنا ونحفظ أخانا ونزداد كيل بعير ذلك كيل يسير قال لن أرسله معكم حتى تؤتون موثقا من الله لتأتونني به إلا أن يحاط بكم فلما آتوه موثقهم قال الله على ما نقول وكيل وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون ولما دخلوا من حيث أمرهم أبوهم ما كان يغني عنهم من الله من شيء إلا حاجة في نفس يعقوب قضاها وإنه لذو علم لما علمناه ولكن أكثر الناس لا يعلمون. பின்னர் அவர்கள் தம் பொதிகளை அவிழ்த்தபோது அவர்களின் சரக்குகள் அவர்களிடமே திருப்பிக் கொடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு, எங்கள் தந்தையே, இனி நமக்கு என்ன வேண்டும்? இதோ பாருங்கள், நம்முடைய சரக்குகள் நம்மிடமே திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் சென்று நமது குடும்பத்துக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி வருவோம். மேலும் எங்கள் சகோதரரை பாதுகாத்துக் கொள்வோம். மேலும் ஓர் ஒட்டகச் சுமையளவு தானியத்தை அதிகமாக கொண்டு வருவோம். இந்த அளவு அதிக தானியம் எளிதில் கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். அதற்கு தந்தை கூறினார்,
நீங்கள் கண்டிப்பாக அவரை என்னிடம் திரும்ப அழைத்து வந்து விடுவீர்கள் என்று அல்லாஹுவின் பெயரால் எனக்கு உறுதிமொழி தராதவரை ஒருபோதும் அவரை நான் உங்களுடன் அனுப்ப மாட்டேன். ஆனால் ஏதேனும் ஆபத்து உங்களை சூழ்ந்து கொண்டாலே தவிர. அவர்கள் அவ்வாறு அவரிடம் உறுதிமொழி அளித்தபோது அவர் கூறினார், நாம் இவ்வாறு பேசிக் கொள்வதை அல்லாஹு கண்காணிப்பவனாக இருக்கின்றான். பிறகு யாக்கோபு கூறினார், என்னுடைய மக்களே, எகிப்தின் தலைநகரினுள் நீங்கள் எல்லோரும் ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள். மாறாக பல்வேறு வாயில்கள் வழியாக நுழையுங்கள். ஆயினும் அல்லாஹுவின் நாட்டத்திலிருந்து உங்களை என்னால் சிறிதும் காப்பாற்ற முடியாது. அதிகாரம் அல்லாஹுக்கே அன்றி வேறெவருக்கும் இல்லை. நான் அவனையே முழுமையாக சார்ந்திருக்கின்றேன். சார்ந்திருப்பவர்கள் அனைவரும் முழுமையாக அவனை சார்ந்திருக்கட்டும். ஆனால் நடந்தது இதுதான். அவர்கள் தம் தந்தை கட்டளையிட்டபடி நகரினுள் பல்வேறு வாயில்கள் வழியாக நுழைந்தபோது அவர்களின் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை அல்லாஹுவின் நாட்டத்திற்கு மாறாக எவ்வித பலனையும் அவர்களுக்கு அளித்திடவில்லை. ஆனால் யாக்கூபின் மனதிற்குள் ஒரு சஞ்சலம் இருந்தது. அதனை நீக்குவதற்கு அவராக ஒரு முயற்சி செய்து கொண்டார். மேலும் அவருக்கு நாம் கற்றுத்தந்தவற்றைக் கொண்டு அவர் அறிவுடையவராகவே திகழ்ந்தார். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இந்த விஷயத்தின் யதார்த்தத்தை அறிந்து கொள்வதில்லை. وَلَمَّا دَخَلُوا عَلَى يُوسُفَ آوَى إِلَيْهِ أَخَاهُ قَالَ إِنِّي أَنَا أَخُوكَ فَلَا تَبْتَئِسْ بِمَا كَانُوا يَعْمَلُونَ فَلَمَّا جَهَّزَهُم بِجَهَازِهِمْ جَعَلَ السِّقَايَةَ فِي رَحْلِ أَخِيهِ ثُمَّ أَذَّنَ مُؤَذِّنٌ أَيَّتُهَا الْعِيرُ إِنَّكُمْ لَسَارِقُونَ قَالُوا وَأَقْبَلُوا عَلَيْهِمْ مَاذَا تَفْقِدُونَ قَالُوا نَفْقِدُ صُوَاعَ الْمَلِكِ وَلِمَنْ جَاءَ بِهِ حِمْلُ بَعِيرٍ وَأَنَا بِهِ زَعِيمٌ قَالُوا تَاللَّهِ لَقَدْ عَلِمْتُمْ مَا جِئْنَا لِنُفْسِدَ فِي الْأَرْضِ وَمَا كُنَّا سَارِقِينَ قَالُوا فَمَا جَزَاؤُهُ إِن كُنتُمْ كَاذِبِينَ قَالُوا جَزَاؤُهُ مَن وُجِدَ فِي رَحْلِهِ فَهُوَ جَزَاؤُهُ كَذَلِكَ نَجْزِي الظَّالِمِينَ فَبَدَأَ بِأَوْعِيَتِهِمْ قَبْلَ وِعَاءِ أَخِيهِ ثُمَّ اسْتَخْرَجَهَا مِنْ وِعَاءِ أَخِيهِ كَذَلِكَ كِدْنَا لِيُوسُفَ مَا كَانَ لِيَأْخُذَ أَخَاهُ فِي دِينِ الْمَلِكِ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ نَرْفَعُ دَرَجَاتٍ مَّن نَّشَاءُ وَفَوْقَ كُلِّ ذِي عِلْمٍ عَلِيمٍ அவர்கள் யூசுஃபின் அவைக்கு வந்தபோது அவர் தம் சகோதரரை மட்டுமே தம் அருகே அமர்த்திக் கொண்டார். பிறகு, நான் தான் காணாமல் போன உன்னுடைய சகோதரன். எனவே இவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்காக நீ வருந்தாதே என்று கூறினார். யூசுப் தம் சகோதரர்களாகிய அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை வழங்கிட ஏற்பாடு செய்த பின் தம் சகோதரரின் பொதியினுள் தமது கோப்பையை வைத்துவிட்டார். பிறகு அறிவிப்பாளர் ஒருவர், பயணக் கூட்டத்தினரே, நீங்கள் எல்லோரும் திருடர்கள் என உரக்க கூவினார். அதற்கு அவர்கள் அவரை நோக்கி திரும்பி வந்து, உங்களுடைய எந்த பொருள் காணாமல் போய்விட்டது என்று வினவினார்கள். அதற்கு அரசு ஊழியர்களாகிய அவர்கள் அரசரின் அளவு கோப்பையை காணவில்லை என்று கூறினார்கள். மேலும் அந்த ஊழியர்களின் தலைவர் கூறினார், யார் அதனை கொண்டு வருகின்றாரோ அவருக்கு ஓர் ஒட்டகச் சுமை அளவு வெகுமதி உண்டு. அதனை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அச்சகோதரர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் இந்த நாட்டில் குழப்பம் விளைவிக்க வரவில்லை என்பதையும் நாங்கள் திருடர்கள் அல்லர் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதற்கு அவர்கள், சரி, நீங்கள் சொல்வது பொய் என்று நிரூபணமானால் திருடியவருக்குரிய தண்டனை என்ன என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், அவருக்குரிய தண்டனை எவருடைய மூட்டையில் அந்த பொருள் காணப்படுகின்றதோ அவரை பிடித்து வைத்துக் கொள்வதே அவருக்குரிய தண்டனையாகும்.
இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு இம்முறையில்தான் நாங்கள் தண்டனை வழங்குவோம் என்று மறுமொழி கூறினார்கள். அப்போது யூசுப் தம் சகோதரரின் மூட்டையை சோதனையிடுவதற்கு முன் அவர்களின் மூட்டைகளை சோதனையிடத் தொடங்கினார். பின்னர் தம் சகோதரரின் மூட்டையிலிருந்து காணாமல் போன பொருளை கண்டெடுத்தார். இவ்வாறு நமது உபாயத்தின் மூலம் யூசுஃபுக்கு நாம் உதவினோம். மன்னனின் தீனின்படி, அதாவது எகிப்து நாட்டு அரசு சட்டப்படி தம் சகோதரரை பிடித்து வைத்துக் கொள்வது அவருக்கு ஏற்புடையதாய் இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அதனை நாடினாலே தவிர நாம் நாடுபவர்களின் தகுதிகளை உயர்த்தி விடுகின்றோம். மேலும் அனைத்து அறிவாளிகளுக்கும் மேலாக ஓர் அறிவாளி இருக்கின்றான். قالوا إن يسرق فقد سرق أخ له من قبل فأسرها يوسف في نفسه ولم يبدها لهم قال أنتم شر مكانا والله أعلم بما تصفون قالوا يا أيها العزيز إن له أبا شيخا كبيرا فخذ أحدنا مكانه إنا نراك من المحسنين قال معاذ الله أن نأخذ إلا من وجدنا متاعنا عنده إنا إذا لظالمون. அச்சகோதரர்கள் கூறலானார்கள், இவர் திருடினார் என்றால் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஏனெனில் இதற்கு முன்பு யூசுப் எனும் இவருடைய சகோதரரும் திருடியிருக்கின்றார். அவர்களின் இந்த பேச்சை யூசுப் தம் மனத்திற்குள் வைத்துக் கொண்டார். உண்மை நிலையை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் மிகவும் கெட்டவர்கள். மேலும் என் முன்னிலையில் என் மீது நீங்கள் எந்த குற்றச்சாட்டை சுமத்துகின்றீர்களோ அதன் உண்மை நிலையை அல்லாஹ் நன்கறிவான் என்று மெதுவாக கூறினார். அவர்கள் கூறினார்கள், அரசாதிபதியே, அஜீஸே, இவருடைய தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவராயிருக்கின்றார். எனவே இவருக்கு பதிலாக எங்களில் எவரையேனும் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். திண்ணமாக உங்களை மிகவும் நல்லவராக நாங்கள் காண்கிறோம். அதற்கு யூசுப் கூறினார், அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். எவரிடத்தில் எங்கள் பொருள் இருப்பதை கண்டோமோ அவரைத் தவிர வேறொருவரை எவ்வாறு நாங்கள் பிடித்து வைத்துக் கொள்ள இயலும்? அவ்வாறு செய்தால் திண்ணமாக நாங்கள் அக்கிரமக்காரர்களாகி விடுவோம். فَلَمَّا اسْتَيْأَسُوا مِنْهُ خَلَصُوا نَجِيًّا قَالَ كَبِيرُهُمْ أَلَمْ تَعْلَمُوا أَنَّ أَبَاكُمْ قَدْ أَخَذَ عَلَيْكُمْ مَوْثِقًا مِنَ اللَّهِ وَمِنْ قَبْلُ مَا فَرَّطْتُمْ فِي يُوسُفَ فَلَنْ أَبْرَحَ الْأَرْضَ حَتَّى يَأْذَنَ لِي أَبِي أَوْ يَحْكُمَ اللَّهُ لِي وَهُوَ خَيْرُ الْحَاكِمِينَ ارجعوا إلى أبيكم فقولوا يا أبانا إن ابنك سرق وما شهدنا إلا بما علمنا وما كنا للغيب حافظين واسأل القرية التي كنا فيها والعير التي أقبلنا فيها وإنا لصادقون قال بل سولت لكم أنفسكم أمرا فصبر جميل عسى الله أن يأتيني بهم جميعا إنه هو العليم الحكيم وتولى عنهم وقال يا أسفا على يوسف وابيضت عيناه من الحزن فهو كظيم قالوا تالله تفتأ تذكر يوسف حتى تكون حرضا أو تكون من الهالكين. யூசுஃபிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்து விடவே அவர்கள் எல்லோரும் தனியாக சென்று தங்களுக்கிடையே ஆலோசனை செய்தார்கள். அவர்களில் மூத்தவர் கூறினார், உங்கள் தந்தை உங்களிடம் அல்லாஹ்வின் பெயரால் வாக்குறுதி வாங்கியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதற்கு முன்னர் யூசுஃபின் விவகாரத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே என் தந்தை எனக்கு அனுமதி தரும் வரையில் அல்லது அல்லாஹ் என் விஷயத்தில் ஏதாவது தீர்ப்பு வழங்கும் வரையில் நான் இங்கிருந்து வரவே மாட்டேன். அவன் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச் சிறந்தவனாவான்.
நீங்கள் உங்கள் தந்தையிடம் திரும்பிச் சென்று கூறுங்கள், எங்கள் தந்தையே, திண்ணமாக உங்கள் மகன் திருடிவிட்டார். அவர் திருடியதை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரிய வந்ததை சொல்லுகின்றோம். மேலும் மறைவில் நடைபெற்ற விஷயங்களை எங்களால் கண்காணிக்க இயலவில்லை. நாங்கள் தங்கியிருந்த ஊர் மக்களிடமும் கேட்டுப் பாருங்கள். எந்த பயணக்கூட்டத்துடன் நாங்கள் வந்தோமோ அந்த பயணக்கூட்டத்திடமும் விசாரித்துப் பாருங்கள். திண்ணமாக நாங்கள் உண்மையைத்தான் சொல்கின்றோம். இதை கேட்ட தந்தை கூறினார், உண்மை என்னவெனில், உங்கள் மனம் இன்னொரு பெரும் காரியத்தை உங்களுக்கு எளிதாக்கிவிட்டது. இப்போது நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கின்றேன். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்திடக்கூடும். திண்ணமாக அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் அனைத்து செயல்களையும் நுண்ணறிவோடு மேற்கொள்பவனும் ஆவான். பிறகு அவர் அவர்களை விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு, ஐயோ யூசுஃபே என்று புலம்பலானார். கவலையால் அவருடைய கண்கள் வெளுத்துப் போயிருந்தன. இந்த கடும் துன்பத்தை அவர் மனதிற்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தார். அதற்கு அவருடைய புதல்வர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் யூசுப் பற்றி கவலைப்பட்டு அந்த கவலையிலேயே உருகிப் போய்விடும் அளவுக்கு அல்லது உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு அவரை நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று கூறினர். قال إنما أشكو بثي وحزني إلى الله وأعلم من الله ما لا تعلمون يا بني اذهبوا فتحسسوا من يوسف وأخيه ولا تيأسوا من روح الله إنه لا ييأس من روح الله إلا القوم الكافرون فلما دخلوا عليه قالوا يا أيها العزيز مسنا وأهلنا الضر وجئنا ببضاعة مزجاة فأوف لنا الكيل وتصدق علينا إن الله يجزي المتصدقين قال هل علمتم ما فعلتم بيوسف وأخيه إذ أنتم جاهلون قالوا أئنك لأنت يوسف قال أنا يوسف وهذا أخي قد من الله علينا إنه من يتق ويصبر فإن الله لا يضيع أجر المحسنين قالوا تالله لقد آثرك الله علينا وإن كنا لخاطئين قال لا تثريب عليكم اليوم يغفر الله لكم وهو أرحم الراحمين اذهبوا بقميصي هذا فألقوه على وجه أبي يأت بصيرا وأتوني بأهلكم أجمعين அதற்கு அவர் கூறினார், என்னுடைய துக்கத்தையும் துயரத்தையும் நான் அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுகிறேன். அல்லாஹ்விடமிருந்து நான் பெற்றிருக்கும் அறிவை நீங்கள் பெற்றிருக்கவில்லை. என் பிள்ளைகளே, நீங்கள் சென்று யூசுப் மற்றும் அவருடைய சகோதரரை பற்றி தீர விசாரியுங்கள். அல்லாஹ்வின் கருணையை குறித்து நிராசை அடையாதீர்கள். நிராகரிக்கும் மக்கள்தாம் அவனுடைய கருணையை குறித்து நிராசை அடைகின்றார்கள். அவர்கள் எகிப்து சென்று யூசுஃபின் அவைக்கு வந்தபோது கூறினார்கள், அரசாதிபதியே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் கடும் துன்பம் பீடித்துள்ளது. மேலும் நாங்கள் அற்பமான சில பொருள்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அவற்றுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு நிறைவாக தானியம் வழங்கி எங்களுக்கு நன்மை செய்யுங்கள். இவ்வாறு நன்மை செய்வோருக்கு திண்ணமாக அல்லாஹ் கூலி வழங்குகின்றான். இதை கேட்டதும் பொறுக்க முடியாமல் யூசுப் கூறினார், நீங்கள் அறிவற்றவர்களாயிருந்தபோது யூசுப் மற்றும் அவருடைய சகோதரரிடம் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பது நீங்கள் அறிந்த விஷயம்தானே. உடனே அவர்கள், நீர்தானா யூசுப் என்று ஆச்சரியத்துடன் கேட்டனர். அதற்கவர், ஆம், நான் தான் யூசுப். இவர் என் சகோதரர். அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்துள்ளான். திண்ணமாக எவர்கள் இரையச்சம் கொண்டு நிலைகுலையாது இருக்கின்றார்களோ அத்தகைய நல்லவர்களின் கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கி விடுவதில்லை என்று கூறினார். அதற்கு அவர்கள்,
அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உண்மையில் அல்லாஹ் எங்களை விட உமக்கு சிறப்பை வழங்கியுள்ளான். மேலும் திண்ணமாக நாங்கள் தவறிழைத்தவர்களாகவே இருந்தோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவன் எல்லோரையும் விட அதிகம் கருணை புரிபவனாவான். எனது இந்த அங்கியை கொண்டு சென்று என் தந்தையின் முகத்தில் படச் செய்யுங்கள், அவருக்கு பார்வை திரும்ப கிடைத்துவிடும். மேலும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள். وَلَمَّا فَصَلَتِ الْعِيرُ قَالَ أَبُوهُمْ إِنِّي لَأَجِدُ رِيحَ يُوسُفَ لَوْلَا أَن تُفَنِّدُونِ قَالُوا تَاللَّهِ إِنَّكَ لَفِي ضَلَالِكَ الْقَدِيمِ فَلَمَّا أَن جَاءَ الْبَشِيرُ أَلْقَاهُ عَلَى وَجْهِهِ فَارْتَدَّ بَصِيرًا قَالَ أَلَمْ أَقُل لَّكُمْ إِنِّي أَعْلَمُ مِنَ اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ قَالُوا يَا أَبَانَا اسْتَغْفِرْ لَنَا ذُنُوبَنَا إِنَّا كُنَّا خَاطِئِينَ قَالَ سَوْفَ أَسْتَغْفِرُ لَكُمْ رَبِّي إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ. அந்த பயணக் கூட்டம் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அவர்களின் தந்தை கனான் என்ற ஊரில் கூறினார், திண்ணமாக நான் யூசுஃபின் நறுமணத்தை உணர்கின்றேன். முதுமையில் நான் ஏதோ அறிவிழந்து போய் பேசுவதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். வீட்டில் உள்ளவர்கள் கூறினர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இன்னும் உங்களுடைய பழைய மனக்குழப்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு நற்செய்தி அறிவிப்பவர் யாக்கூபிடம் வந்தார். யூசுஃபின் அங்கியை அவருடைய முகத்தில் படச் செய்தார். உடனே அவருக்கு பார்வை திரும்ப கிடைத்துவிட்டது. அப்போது அவர் கூறினார், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அல்லாஹ்விடமிருந்து அறிகிறேன் என்று உங்களிடம் நான் முன்பே கூறவில்லையா? பிறகு அவர்கள் எல்லோரும், எங்கள் தந்தையே, நீங்கள் எங்கள் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுங்கள், உண்மையிலேயே நாங்கள் தவறிழைத்தவர்கள்தாம் என்று வேண்டினார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்காக என் இறைவனிடம் மன்னிப்பு கோருவேன், திண்ணமாக அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். فَلَمَّا دَخَلُوا عَلَى يُوسُفَ آوَى إِلَيْهِ أَبَوَيْهِ وَقَالَ ادْخُلُوا مِصْرَ إِن شَاءَ اللَّهُ آمِنِينَ وَرَفَعَ أَبَوَيْهِ عَلَى الْعَرْشِ وَخَرُّوا لَهُ سُجَّدًا وَقَالَ يَا أَبَتِ هَذَا تَأْوِيلُ رُؤْيَايَ مِن قَبْلُ قَدْ جَعَلَهَا رَبِّي حَقًّا وَقَدْ أَحْسَنَ بِي إِذْ أَخْرَجَنِي مِنَ السِّجْنِ وَجَاءَ بِكُم مِّنَ الْبَدْوِ مِن بَعْدِ أَن نَّزَغَ الشَّيْطَانُ بَيْنِي وَبَيْنَ إِخْوَتِي إِنَّ رَبِّي لَطِيفٌ لِّمَا يَشَاءُ إِنَّهُ هُوَ الْعَلِيمُ الْحَكِيمُ رَبِّ قَدْ آتَيْتَنِي مِنَ الْمُلْكِ وَعَلَّمْتَنِي مِن تَأْوِيلِ الْأَحَادِيثِ فَاطِرَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ أَنتَ وَلِيِّي فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ تَوَفَّنِي مُسْلِمًا وَأَلْحِقْنِي بِالصَّالِحِينَ ذَلِكَ مِنْ أَنبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ أَجْمَعُوا أَمْرَهُمْ وَهُمْ يَمْكُرُونَ وَمَا أَكْثَرُ النَّاسِ وَلَوْ حَرَصْتَ بِمُؤْمِنِينَ وَمَا تَسْأَلُهُمْ عَلَيْهِ مِنْ أَجْرٍ إِنْ هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ. பிறகு அவர்கள் யூசுஃபிடம் வந்தபோது அவர் தம் தாய் தந்தையரை தம்முடன் அமர்த்திக் கொண்டார். மேலும் தம் குடும்பத்தார் அனைவரையும் நோக்கி, நகரத்தினுள் செல்லுங்கள், அல்லாஹு நாடினால் நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ்வீர்கள் என்றார். நகரத்தில் நுழைந்த பின்னர் அவர் தம்முடைய தாய் தந்தையரை தம் அருகிலிருந்த அரியணையின் மீது அமர வைத்தார். அனைவரும் தம்மையும் அறியாமல் அவர் முன் சிரம் பணிந்தார்கள். அப்போது யூசுப் கூறினார், என் தந்தையே, நான் முன்னர் கண்ட கனவிற்கு இதுதான் விளக்கமாகும். என் இறைவன் அக்கனவை நனவாக்கிவிட்டான். மேலும்
எனக்கு அவன் பேருதவி செய்தான். அதாவது சிறையிலிருந்து எனக்கு விடுதலை அளித்தான். எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இடையில் ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்திய பின்னரும் உங்களையெல்லாம் பாலைவன சிற்றூரில் இருந்து என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தான். உண்மை யாதெனில் என் இறைவன் மிக நுட்பமான முறையில் தன் நாட்டங்களை நிறைவேற்றுகின்றான். திண்ணமாக அவன் நன்கறிந்தோனும் நுண்ணறிவாளனுமாவான். என் இறைவா, நீ எனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினாய். மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை கற்றுத்தந்தாய். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, நீதான் இம்மையிலும் மறுமையிலும் என் பாதுகாவலன். நான் இஸ்லாத்தில் இருக்கும் நிலையிலேயே என்னை மரணிக்கச் செய்வாயாக. மேலும் என்னை ஒழுக்க சீலர்களுடன் சேர்ப்பாயாக. நபியே, இவ்வரலாறு நீர் அறியாத செய்திகளை சார்ந்ததாகும். அதனை நாம் உமக்கு வஹியின் மூலம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். யூசுஃபின் சகோதரர்கள் சதித்திட்டம் தீட்டி அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று தங்களுக்குள் முடிவு செய்தபோது நீர் அவர்களிடையே இருக்கவில்லையே. ஆனால் நீர் எவ்வளவுதான் விரும்பினாலும் மக்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாயில்லை. உண்மையில் இதற்காக நீர் அவர்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. இந்த குர்ஆன் அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஒரு நல்லுரையே ஆகும். وَكَأَيٍّ مِّنْ آيَةٍ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ يَمُرُّونَ عَلَيْهَا وَهُمْ عَنْهَا مُعْرِضُونَ وَمَا يُؤْمِنُ أَكْثَرُهُم بِاللَّهِ إِلَّا وَهُم مُّشْرِكُونَ أَفَأَمِنُوا أَن تَأْتِيَهُمْ غَاشِيَةٌ مِّنْ عَذَابِ اللَّهِ أَوْ تَأْتِيَهُمُ السَّاعَةُ بَغْتَةً وَهُمْ لَا يَشْعُرُونَ قُلْ هَٰذِهِ سَبِيلِي أَدْعُو إِلَى اللَّهِ عَلَىٰ بَصِيرَةٍ أَنَا وَمَنِ اتَّبَعَنِي وَسُبْحَانَ اللَّهِ وَمَا أَنَا مِنَ الْمُشْرِكِينَ وَمَا أَرْسَلْنَا مِن قَبْلِكَ إِلَّا رِجَالًا نُّوحِي إِلَيْهِم مِّنْ أَهْلِ الْقُرَىٰ أَفَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَيَنظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الَّذِينَ مِن قَبْلِهِمْ وَلَدَارُ الْآخِرَةِ خَيْرٌ لِّلَّذِينَ اتَّقَوْا أَفَلَا تَعْقِلُونَ حَتَّىٰ إِذَا اسْتَيْأَسَ الرُّسُلُ وَظَنُّوا أَنَّهُمْ قَدْ كُذِبُوا جَاءَهُمْ نَصْرُنَا فَنُجِّيَ مَن نَّشَاءُ وَلَا يُرَدُّ بَأْسُنَا عَنِ الْقَوْمِ الْمُجْرِمِينَ لَقَدْ كَانَ فِي قَصَصِهِمْ عِبْرَةٌ لِّأُولِي الْأَلْبَابِ مَا كَانَ حَدِيثًا يُفْتَرَىٰ وَلَٰكِن تَصْدِيقَ الَّذِي بَيْنَ يَدَيْهِ وَتَفْصِيلَ كُلِّ شَيْءٍ وَهُدًى وَرَحْمَةً لِّقَوْمٍ يُؤْمِنُونَ. வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ சான்றுகள் உள்ளன. இவர்கள் அவற்றை கடந்து சென்று வண்ணம் இருக்கின்றார்கள். ஆயினும் அவற்றை குறித்து சற்றும் கவனம் செலுத்துவதில்லை. அவர்களில் பெரும்பாலோர் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் அவனோடு மற்றவர்களையும் இணையாக்குகிறார்கள். அல்லாஹுவின் வேதனைகளிலிருந்து அவர்களை திணற அடிக்கக்கூடிய ஒரு வேதனை அவர்களிடம் வராதென்றோ, அவர்கள் அறியாதிருக்கும் போது திடீரென்று இறுதி நாள் அவர்களிடம் வராதென்றோ அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா? நீர் அவர்களிடம் தெளிவாக கூறிவிடும், இதுதான் என்னுடைய வழி, நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன். நானும் என்னை பின்பற்றியவர்களும் முழு தெளிவுடன் எங்கள் பாதை எது என்பதை அறிந்து இருக்கின்றோம். மேலும் அல்லாஹு தூய்மையானவன், அவனுக்கு இணை கற்பிப்பவர்களுடன் எனக்கு எத்தகைய தொடர்பும் இல்லை. நபியே, உமக்கு முன்னர் பல்வேறு ஊர்களுக்கு தூதர்களாக நாம் அனுப்பி வைத்திருந்த அனைவரும் மனிதர்களாகவும் அந்தந்த ஊர்களை சார்ந்தவர்களாகவும் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு நாம் வகி அறிவித்துக் கொண்டிருந்தோம். பின்னர் இவர்கள் பூமியில் சுற்றித் திரிந்து தமக்கு முன் சென்று போனவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை பார்க்கவில்லையா? எவர்கள் இறை தூதர்களின் சொல்லை ஏற்று இறையச்சத்துடன் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு திண்ணமாக மறுமை இல்லம் மிகவும் சிறந்ததாகும்.
இனியும் நீங்கள் சிந்தித்துணர மாட்டீர்களா? முந்திய இறை தூதர்களுக்கும் இதே நிலை ஏற்பட்டது. அவர்கள் நீண்ட காலம் மக்களுக்கு நல்லுரை புகன்று வந்தார்கள். ஆனால் மக்கள் அதனை கேட்கவில்லை. எதுவரை எனில், மக்கள் இனி நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று இறை தூதர்கள் நிராசையடைந்தார்கள். மேலும் தங்களிடம் பொய்தான் சொல்லப்பட்டது என்று மக்களும் கருதலானார்கள். அப்பொழுது நம் உதவி இறை தூதர்களுக்கு கிடைத்துவிட்டது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமது நியதி இதுதான்: நாம் யாரை நாடுகின்றோமோ அவர்களை காப்பாற்றி விடுகின்றோம். மேலும் குற்றம் புரிந்த மக்களை விட்டு நமது தண்டனை அகற்றப்படுவதே இல்லை. முற்காலத்தில் வாழ்ந்த மக்களின் இவ்வரலாறுகளில் பகுத்தறிவுடையோருக்கு அரிய படிப்பினை உள்ளது. குர்ஆனில் விவரித்து கூறப்படுகின்ற இச்செய்திகள் புனைந்துரைக்கப்பட்டவை அல்ல. மாறாக இந்த குர்ஆன் தனக்கு முன் அருளப்பட்ட வேதங்களை மெய்ப்பிக்கக் கூடியதாகவும் ஒவ்வொன்றையும் விவரிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. மேலும் நம்பிக்கை கொள்ளும் சமூகத்தாருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் திகழ்கின்றது.